இன்றைய முதியவர்களை பார்த்து இளைஞர்கள் சொல்லும் ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பூமர்கள். ஒன்று, அந்த காலத்தில் என சரியான வருடம் மாதம் நேரமெல்லாம் சொல்லி ஆரம்பிப்பார்கள். இவர்களுக்கு முற்றிலும் பிடிப்பதில்லை. அவர்கள் அந்த காலத்தில் என்று ஆரம்பித்த ஒரு மொழியில கதை சொல்ல ஆரம்பித்தாலே நிகழ்கால வாழ்க்கையை அது அர்த்தமற்றதாக்குகிறது என்று கருதுகிறார்கள். சொற்பொழிவுகளை அவர்கள் விரும்புவதில்லை. சொல்வதை முதியோர்களானாலும் சொல்வதை ஷார்ட் அண்ட் ஸ்ட்ராங்காக சொல்ல வேண்டும். 2, உழைப்பின் மதிப்பு தெரியாது. உண்மையில் இந்த கால குழந்தைகளின் நேரத்தை படிப்புடன் சேர்த்து டியூஷன், கோச்சிங் மற்றும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்று கிட்டத்தட்ட நேரம் உறிஞ்சப்பட்டு விடுகிறது. அவர்களிடம் உழைப்பின் மதிப்பு தெரியாது என்று சொல்லும்போது மனம் சோர்ந்து விடுகிறார்கள். 3, உங்கள் வயசில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? தேவையான பொருளை மட்டும்தான் வாங்குவேன். தேவையில்லாத பொருளை வாங்கும் பொழுது, தேவையானவற்றை வாங்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அப்பொழுது கை வெறுங்கையாகிவிடும் என்று சொல்வார்கள் முதியவர்கள். உண்மை அதுதானே. இந்த காலத்தில் எத்தனை சம்பாதித்தாலும் அதற்கு ஏற்ற செலவுகளும் இருக்கிறது. பொருளாதார அளவுகோல் எட்டவில்லை. குற்றச்சாட்டு. வீட்டின் வாடகை பல மடங்கு உயர்ந்துள்ளது. வீட்டு வாடகை போக பிற செலவுகளும் அதற்கு மேல். இதையெல்லாம் இந்த கால இளைஞர்கள் உணர்கிறார்களா என்றால் இல்லை. 4, நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இளைஞர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்காமலே இப்படி சொல்லும் பொழுது இளைஞர்கள் எரிச்சல் படுகிறார்கள். 5, இதெல்லாம் அப்படித்தான். ஏன் என்ற கேள்வி கேட்க இடமில்லாமல் அப்படித்தான் என்கிற அந்த ஒற்றை வார்த்தை இளையோருக்கு எரிச்சல் ஏற்படுத்துகிறது. தற்போதைய இளம் பருவத்தினர் ஒவ்வொன்றுக்கும் கேள்வி கேட்டுத்தான் நம்புவார்கள். அவர்களது நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது இந்த பூமர்கள் சொல்லும் வார்த்தைகள். 6, தொழில்நுட்பத்தின் உதவியால் எல்லா வேலையும் உங்களுக்கெல்லாம் சுலபம். அதென்னமோ உண்மைதான். இருந்தாலும் இன்றைய தலைமுறையினருக்கு குறைவான வேலை இல்லை, வேலை பளவும் அதிகரித்துள்ளது. 7, பணம் ஒன்றும் மரத்தில் காய்க்கிறதில்ல. இந்த வார்த்தை இளைஞர்களுக்கு மனதை காயப்படுத்தும். சில மணித்துளிகள் கண்ணை மூடி கழுதையை நினைத்து பாருங்கள். என்ன ஏற்றினாலும் சுமந்து கொண்டு செல்லும். மேடாக இருந்தாலும் சரி, பள்ளமாக இருந்தாலும் சரி, தன் முதுகில் உள்ள சுமையை தன்னுடைய நிதானம் தவறாமல் எடுத்துக்கொண்டு செல்லும். என்னை பார், யோகம் வரும். கழுதையின் படத்தை போட்டு இந்த வாசகம் இருக்கும். மனிதனும் எல்லா செயலிலும் இந்த நிதானத்தை கடைபிடித்தால் கண்டிப்பாக யோகம் வரும் என்பது நிதர்சனமான உண்மை. பூமர்கள் என்று சொல்கிறார்களே இளைய சமுதாயம், அவர்கள் சொல்வதும் இதே நிதானத்தை தான்.